ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் வந்து உங்களுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனல் நான் எக்ஸிக்யூட்டிவ் அகாடமி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதாவது ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆப்ரேட்டர் கிரேட் 1 கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 23,000 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க, ரிஜியன் வைஸ் கொடுத்துருக்காங்க. பாரு ரிஜியன் வைஸில் வந்து சவுத்தர்ன் ரிஜியனில் வந்து ஜூனியர் பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கிரேடு பார்த்தீங்கன்னாக்கா 3ல கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 25,000 கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக அதையும் உங்களுக்கு வந்து போட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th 12th படிச்சிருக்கவங்க ஜூனியர் ஆப்ரேட்டர் வந்து 10th 12th ஐடிஐ இதுமாரிலாம் படிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், கெமிக்கல் பிளான்ட்டு, எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட்டு, ஃபிட்டரு, நெக்ஸ்ட் மெக்கானிக்கும் ஆப்ரேட்டரும் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒயர்மேனு, மெக்கானிக் இண்டஸ்ட்ரீஸும் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 year மினிமம் கேட்டிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூனியர் அட்டெண்டருக்கான கிரேடு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் அதாவது ஹெச்எஸ் 12th படிச்சிருந்தாலே ஓகேன்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கிட்ட மைனட்டு நாட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜூனியர் பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாலே ஓகேன்ற மாதிரி, எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேசிக் லாங்குவேஜ், எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் இன்னும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூட் ட்ரைனிங் எல்லாம் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடிஐ இஸ் ட்ரேடட் அஸ் ஸ்பெசிஃபைட் அகைன்ஸ்ட் த ரெஸ்பெக்டிவ் அபவ் அனுப்புல், அதாவது ஒன்லி கன்சிடர் எலிஜிபிள். ஐடிஐ படிச்சிருந்தாக்கா உங்களுக்கு ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது தம்பி பார்த்து நீங்கள் அது ஐடியில் அதர் தென் ஸ்பெசிஃபிக் இருந்தால் தான் அவங்க ஷட் பி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஐடிஐ மட்டும் அது இருக்க ட்ரேடு மட்டும்னாக்கா ஓகேன்னுவாங்க. சம்திங் ஐடிஐலேயே வேறு என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாட் கன்சிடர் பண்ண மாட்டோம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கேண்டிடேட் பொசிஷன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பிஇ படிச்சிருக்கவங்க, பிடெக் படிச்சிருக்கவங்க, எம்பிஏ படிச்சிருக்கவங்க, சிஏ படிக்கிறவங்க, சிஎஸ் படிக்கிறவங்க, அதாவது கம்பெனி செக்ரட்டரி படிக்கிறவங்க, கம்பெனி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறவங்க, எம்சிஏ, எல்எல்பி அதுமாரி போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸில் பிஹெச்டி இதுமாரிலாம் படிக்கிறவங்க நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் கம்பல்சரி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அது நான் எலிஜிபிள் கிடையாது. அதேமாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி ஷால் நாட் கன்சிடர் டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கேட்டகரியாக வந்து ரெக்யூர்மெண்ட் பார்த்து தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ் பார்த்து நீங்கள் எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கேதர் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தெரியணுமோ உங்களுக்கு வந்து எலிஜிபிள் படித்து பார்த்து எல்லாமே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் கூட 18 வயசு நிலைமை இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி 26 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை, அதாவது 18லேருந்து 26 மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி டிகிரி படிச்சிருக்கவங்க மட்டும்தான் கம்பல்சரி இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வித்து ஐடிஐ படிச்சவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து யாரெல்லாம் இந்த எலிஜிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து அதேமாரி அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா எஸ்பிடி, பிபிடி சொல்லிட்டு 2-3 டெஸ்ட்டு, அதாவது ஸ்கில் பேஸ்டு டெஸ்ட்டு, ப்ரொஃபஷன் பேஸ்டு டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஜூனியர் ஆப்ரேட்டர் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் பிஸ்னஸ் அசிஸ்டன்ட்
கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிபிடி வித் சிபிடி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் ஆப்ரேட்டருக்கு என்னென்னலாம் உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு இப்போ லாங்குவேஜ் ஏதாவது கொடுப்பாங்க, என்னென்னலாம் உங்களுக்கு சிலபஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 120 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அட்டெண்டருக்கும் சேம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, என்னென்ன சிலபஸ் கொடுப்பாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு அப்ளை, அதாவது அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3/2/2022 ஓப்பன் ஆகிருக்கு. 23/2/2022 உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஃபீ ஆன்லைன் மோட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரீஃபண்டபுள்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 300 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் அமௌண்ட்டு கூட ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் உங்களுக்கு அமௌண்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீ 300 ரூபாய். அது இல்லாமல் ஜிஎஸ்டி ஃபீஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மாரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், என்னென்ன அப்லோட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கால் லெட்டர், அட்மிட் லெட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வித் இமெயிலுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸோ இல்லை மெயிலோ உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்ஃபார்ம் பண்ணும்போது வந்து பார்த்தா நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு எந்த சென்டர் சென்னை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுத போகிறீங்களோ இல்லை ப்ரிப்பேர் ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த சென்டர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சென்னை தான் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுமாதிரி பார்த்து எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.